கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நாங்கோராம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நாங்கோராம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், ஜெயந்தி அக்கா, எங்க சம்மதி அம்மா பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் என் சந்நிதியிலே வரும் பொழுது என் பிரகாரங்களிலே இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டது யார்? பிரகாரம் அப்படின்னா ஒரு வார்த்தை நம்ம நினைக்கிறதா இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கு கோர்ட் அப்படின்னு, COURTS, கோர்ட்னா ஒரு எல்கை. இந்த கோர்ட்டை உங்களுக்கு புரியுறாப்புல நான் சொல்றேன். உங்களுக்கு எங்க வீடு இருக்கு, எங்க வீட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்க, யாரும் வராதவங்க கிடையாது. இந்த எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும். இந்த காம்பவுண்ட் வாலுக்கு எங்க வீட்டுக்கு ஊடால ஒரு நடக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த பேசேஜில் எங்களுக்கு சொந்தமான இடம், அது வேற யாரும் அது வழியாக போக கூடாது. எங்களுக்கு நாங்க மாத்திரம் அதுக்குள்ள போகலாம். இன்னொன்னு ட்ரஸ் பாஸ் அப்படின்னு, ட்ரஸ் பாஸ் யாருனாலும் அது வழியாக போகலாம். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். என்னுடைய தாத்தா, என் தாத்தானா யாருன்னா எங்க அம்மாவுடைய அப்பா, தக்கலைங்கிற ஊர்ல, அவர் பறக்க ஒரு ஊர், தக்கலைங்கிற ஊர், அது பெரிய ஊர். அவங்க பக்கத்தில் ஒரு லைன் வீடு வச்சிருந்தார். லைன் வீடுனா 1 2 3 4 5 6 வீடு இருக்கும். 6 வீட்டு மக்களும் போறதுக்கு ஒரு பேசேஜ். அதுல என்ன அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பின்னாடி ஒரு வீடு இருக்கு, பின்னாடி வேற ஒரு ஆள். அவரை எங்க தாத்தாட்ட ரிக்வஸ்ட் பண்ணி, ஐயா இந்த பாதை வழியா நான் போய்க்கிறேன், அந்த சவரை மட்டும் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு போயிடுறேன், இல்லைன்னா எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு சுற்றி எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. தாத்தா ரொம்ப இறக்கம் குறம் கூடாது. அவர் சரின்ட்டார். சரின்னு சொல்லியாச்சுன்னா இவங்க ஒரு தலைமுறை போயாச்சு. அடுத்த தலைமுறை போகும்போது தான் சொல்றாங்க, ஐயா இங்க பாருங்க, இது உங்க சொந்த இடம், இது பொதுவாக நீங்க ஆக்கக்கூடாது, அதனால அவங்கள போகக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க, நீங்க உங்க சவரை கட்டுங்கன்னு சொல்லி. தாத்தா போய் சொல்லியிருக்காரு, எங்க அப்பாவே போயிட்டு இருந்தாரு, நாங்க போகக்கூடாதுன்னு யார் சொன்னா உனக்கு அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணாங்க. எங்க தாத்தா கோர்ட் கேஸ்ல போனார். அங்க ஆண்டுடைய பெரிதான கிருபையில ஜட்ஜி எங்க தாத்தாக்கு சொன்னாங்க, இது இவருடைய பொறுப்புல உள்ளது, நீ சுத்தி தான் போகணும், இது வழியா போனதுக்கு அனுமதி கிடையாதுன்ட்டு அதை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இதுதான் ட்ரெஸ்பாஸ். கோர்ட், COURTS. இந்த கோர்ட்ஸ்ங்கிறதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை ஹெசார். கொஞ்சம் நீட், ஹசீர், HASER. மேல ஒரு கோட் போடணும். கோட் பண்ணா சீர்
HASER, இ மேல ஒரு கோட், ஹசீர் ஹசீர் அப்படின்னா ஒரு கோட். அங்க ஆண்டவர் வந்து யாரை அங்க அனுமதிக்கிறாரோ அவர்கள் மட்டும் போகலாம். புரிஞ்சுட்டாங்க? அங்க எல்லா இடத்துல போக முடியாது. நமக்கு தேவாலயம் எப்படி நமக்கு தெரியும். ஒரு பிரகாரம் இருக்கும், அதை தான் நான் சொல்றேன். வெளிப்பிரகாரம் ஒன்று இருக்கும், அங்கே யாருனாலும் இருக்கலாம், அங்கே உட்காந்துக்கலாம், பேசிக்கலாம். ஆனால் உள்ள வரும் பொழுது பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு ஒன்று ஆண்டவர் வச்சிருந்தார். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் மாத்திரம் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசாரியர்கள் மாத்திரம் வரலாம். ஆசாரியர்கள் அங்கே பலிபீடம் இருக்கும், அங்கே குத்து விளக்கு இருக்கும், சமூக தப்ப மேஜை இருக்கும். அங்கே சமூக தப்பத்தை டெய்லி அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த தான் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம். ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம்னு உள்ள இருக்கு. அதுல வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திரம் பிரதான ஆசாரியன் உள்ள போலாம். அங்க ஷெக்கனா மகிமைன்னு இருக்கும். அந்த ஷெக்கனா மகிமை இருக்கிற இடத்துல அந்த பிரதான ஆசாரியர் போகும்போது பரிசுத்தமா போகும். அவன் தனக்காகவும் தன்னுடைய தப்புக்காக பாவ மன்னிப்பு வாங்கிக்கணும். நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு வாங்கிக்கிட்டு தான் என்ன செய்யணும் உள்ள போகணும். அதனால அந்த வார்த்தைக்கு நான் ஹெசார் ஹெசார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பிரகாரம். அதனாலதான் இங்கிலீஷ்ல கோர்ட் அப்படின்னு. கோர்ட்னானது இங்க ஒரு பிளேஸ், அது ஒரு பிளேஸ், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு இங்க இவங்க மட்டும்தான் வரலான்னு சொல்லி. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு கன்செஷன் கொடுக்குறாரு. கன்செஷனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 1 சாமுவேல் நம்ம ஏற்கனவே தியானிச்சது, அது ஹெசாரோட நம்ம இணைத்து நம்ம அதை பார்க்க போயிடும். 1 சாமுவேல் குட்டி சாமுவேல் பையன் வளர்றார் தேவாலயத்துல. அந்த வளர்ற நேரத்துல ஆண்டவர் அவரை கூப்பிடுறார். கூப்பிடும் பொழுது 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 15வது வசனம் இருக்கு. இந்த ஹெசார்ங்கிற என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனா அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள சாமுவேல் போயிட்டு, சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டார். எல்லாத்தையும் கேட்டுட்டு படுத்துட்டாரு. ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேலுக்கு ஏலி அந்த தரிசனத்தை அறிவிக்க வந்தார். தரிசனம் இதுதான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் வச்சிருக்காரு. அதுக்குள்ள போயிட்டார். உசியா அப்படிங்கிற ஒரு ராஜா போகக்கூடாது, உள்ள போய் பலி செலுத்தினாரு. குஷ்டரோகம் வந்துச்சு. இப்ப திரும்ப வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசாயா 1வது அதிகாரம். நீங்கள் என் சந்ததிக்கு வரும் பொழுது வரும் பொழுது இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிவிங் அட் அ சர்டன் பிளேஸ், ஒரு குறிப்பிட்ட இடம். அதான் உங்களுக்கு சொன்னேன், எங்க வீடு இருக்கு, சுத்தி காம்பவுண்ட் வால் இருக்குது, நடக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த நடக்கிற ஒரு பேசேஜ் எங்களுடைய நாங்க மட்டும் அதுக்குள்ள வரலாம். இது லிமிட்டட் பீப்புள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். உன்னத பாட்டை எடுத்துக்கொள்ளும். 4வது அதிகாரம். என் சகோதரியே 12வது, என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம். அடைக்கப்பட்டதுன்னா அதுல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திகரிக்கப்பட்ட கிணறு. அப்ப எல்லாமே ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு உள்ள இருக்கிற கிணற யாராலும் வர முடியாது. இந்த கிணற்றுக்கு உள்ள இடத்தை தான் ஹசீர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிணறு சீல் போட்டிருக்கேன். இது அதுக்கு காம்பவுண்ட் ஆளுக்கு வெளியில ஒரு கிணறு இருந்தா யாருனாலும் வரலாம், எதனாலும் கொண்டு போகலாம். சரி, இப்ப இந்த ஹசீர்ங்கிறத நான் உங்களுக்கு முதல் வருஷம் எடுத்துக்கிறோம். சங்கீதம் 84வது அதிகாரம் 3வது. சங்கீதம் 84:3. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே,
உம்முடைய பீடங்களில் அடைக்கலான் குழிகளும் வீடும் தாய்க்கலான் குழியும் வைக்கணும். உமது பீடம். இந்த குருவிகளுக்கு தெரியாது இது ஆண்டோடைய பரிசுத்த சொல்லம், மகாபரிசம். அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்ப அது எவ்வளவு சந்தோஷமா அங்க போய் உட்கார்ந்து கூடு கட்டிட்டு இருக்கு. என்னுடைய சம்பந்தி இப்ப பரலோகத்தில் இருக்கார், சுந்தரபாண்டியனாதான். அவர் வீட்டுல பெரிய வீடு அவருக்கு, நீங்கெல்லாம் வந்திருப்பீங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மேல ஒரு ஃபால்ஸ் ரூஃப் இருக்கும். அங்க இந்த குருவிகள் எல்லாம் கூடு கட்டும். அவர் அது ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் சொல்றாரு, பைபிள்லயே இருக்குதுங்க மாப்பிள்ள, நம்ம வீட்டுல இருக்கட்டும், குருவி ஜாலியா இருக்குது, அது நம்ம வீட்டுல அடைக்கலாம் வந்துருக்கு, அதை நம்ம எடுக்கக்கூடாது மாப்பிள்ள. எனக்கெல்லாம் ஆச்சரியமாச்சு. அது எவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு இருதயம்னா, இந்த பைபிளை வச்சுக்கிட்டு அவருக்கு இந்த ஹெசேர்ங்கிறது தெரியாது, ஆனாலும் என் வீட்டுல இருக்கட்டும், அதை அனுமதிக்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 116வது அதிகாரம் 116 19வது வசனம். 116 19 ஸ்பெசிபிக்கா கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்கள். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே அந்த கோட்டை தான். கோட்டானே நான் உங்களுக்கு சொன்னேன், இது அதுக்கு எல்லாத்துக்கும் கோட்டம். ஆனா இப்ப நம்ம பார்க்கறது கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றும். இதைத்தான் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஹெசேர் அப்படின்னா என்ன அர்த்தம் வச்சோம். சரி, இப்ப நம்ம கிரேக்க வார்த்தை நம்ம முடிச்சாச்சு. இப்ப நம்முடைய பைபிள் ஸ்டடி நம்ம போக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னதுன்னா, எசாயா 1வது அதிகாரம் 12வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த பிரகாரத்துல யார் வந்தாங்க வரக்கூடாது அப்படின்னு கேட்டி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல முதல்ல எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வசனம் எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 21:5. கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களின் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி வைத்தான். இந்த மோசமான ராஜாக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கலாம்னு சொல்லி கிளியரா கொடுத்திருந்தாலும் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனாசே 21வது அதிகாரம் முதல் வசனம். மனாசே ராஜாவுக்கு 12 வயதாரம். அவன் என்ன செய்யறான்னா, தன் தகப்பனாவை எசேக்கியா இடித்து போட்ட, இந்த எசேக்கியா இடித்து போட்ட 12 வயதா இருந்தான்னா, ஆண்டவர் சில காரியங்கள் நம்மகிட்ட சொல்லும் போது அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எசேக்கியேல் ராஜாவை ஆண்டவர் நீ மரித்து போயிடும்போது சத்தம் காட்டாம செத்து போயிருந்தானா இந்த பையன் வந்திருக்க மாட்டான். 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா, இந்த 15 வருஷத்துலதான் இந்த பையன் பார்த்துட்டான். மனாசே மோசமான பையன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நீ செத்து போயிருவ சொன்னப்ப மரித்து போயிடனோட அவரு கொண்டு நீ ஆண்டவரே நீங்க பரவத்துக்கு கொட்டு போயிருங்க ஆண்டவரே, சந்தோஷம் நம்ம எல்லாம் அங்க இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அங்க கரெக்டா போயிருப்பாரு. ஆனா இந்த மானசேங்கிற வந்திருக்க மாட்டான். சரி, வந்துட்டான், அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனை செய்து தன் தகப்பன் எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டினான். பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டிட்டு வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் பலிபீடங்களை கட்டி தேவ ஆலயத்துக்குள்ளே அவன் கை வைக்கிறான். வெளியில கட்டதே ஆண்டவர் ஒத்துக்கல மாட்டான். எஸ்ஐல சொல்லுவாரு, தெருக்கு ஒரு கடவுள் வச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுவார். ஆனா தேவ ஆலயத்துக்கு உள்ளேயே இதை பண்ணான் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் 2 பிரகாரங்களில் வானர இது அடுத்து பாருங்க, தன் குமாரனை தீ எல்லாம் மோசமான காரியத்தை செய்யறான். இது பிரகாரத்தை நம்ம எதாவது நம்ம பார்க்கிறோம். 2வதாக ஒரு நபரை பார்க்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 12வது வசனம். 23:12. எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையில், எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலமோன் கட்டினது. ஆண்டவர் அந்த எருசலேம்ல தேவாலயம் இருக்குது, ஆனா எதிர்த்து கட்டி மலையை நாசமாக்கிட்டாங்க. சீதோமின் அருவருப்பு எல்லாம், அஸ்ரோத்துக்கு மோவாபின் அருவருப்பு எல்லாம் மலைகளெல்லாம் தீட்டாக்கி சிலைகளை உடைத்து
விக்கிரகத்தோப்புகளை நிறுவனமாக்கி அவைகளை மனுஷருடைய இயல்புகளை நிரப்பினான். இது எல்லாத்தையும் தூக்கி விக்கிரகத்தோப்பெல்லாம் வெட்டி இருக்கிறான். இப்ப ஆண்டவர் 2 வகையான ராஜாக்கள் கொண்டு வர்றார். எசேக்கியா நல்ல ராஜா, மனசே மோசமானவன். ஆனா அடுத்து பாருங்க, அடுத்த ராஜா வர்றாரு. இவர் எல்லாத்தையும் உடச்சு லேசது தூக்கி விட்டு கல்வி போட்டுறாரு. இவர் எங்க தூக்கி போடுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 ராஜாக்கள் 23:4. பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானார சேனைக்கும் பணிந்துள்ள சகல பணிமூட்டங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கி. சரிங்களா? ஆண்டவர் உடனே ஒரு ஆளை கொண்டுறாரு. நீ கெட்டு மனாசே, நான் அடுத்த ஒரு ராஜா பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். ஆசிரியர் இல்கியா 2ஆம் வகுப்புல வரைக்கும் கட்டளையிட்டு இது என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 யூதாவின் பட்டணம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டார். அது எங்க போடுறாங்க முக்கியமான 6வது ஒரு 6 பார்க்கணும். அதை கித்ரோன் என்னும் ஆற்றின் ஓரத்திலே சுட்டெரித்து தூள். இந்த கித்ரோன்கிற ஆறு நமக்கு புதிய ஏற்பாட்டில் நம்மளால பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆற்று வழியாக போகிறார். ஏற்றுக்கொள்ளாம யோவான் 18வது அதிகாரம் 1 வசனம். இயேசு இவளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷர்களோடு கூட கேதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கதான் தோட்டம் இருந்துச்சு. அப்ப இந்த தோட்டத்துக்கு அதே இடத்துல எல்லா விக்கிரத்தையும் சுட்டெரிச்சு வெளியே போட்டார். இது பிரகாரத்துல ஆண்டவர் கிளியர் பண்ற காரியத்தை காட்டும். சரி, இப்ப 1 நாளாகமம் எடுத்துக்கொள்வோம். 23வது அதிகாரம் 1 நாளாகமம் 23:28. அவர்கள் ஆரோனுடைய குமாரனின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியத்திலே நின்று பிரகாரங்களையும். தேவன் இந்த பிரகாரத்துல ஆண்டோடைய ஊழியக்காரர்கள் வைக்கிறாங்க. ஆனா சாத்தானிசனா அவனுடைய ஆலயத்துக்குள்ள வச்சான். நின்று பிரகாரங்களில் அதை சகல பரிசுத்த மூட்டுகளையும் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆலயத்தின் வெளியே விசாரிப்பதற்கு சமூக தப்பம் போஜனப்படி இதெல்லாமே பிரகாரத்தில் இருக்கும். இதுதான் இருக்கணும். ஆனா வான ராக்கிக்குள்ள சேனையில உள்ளதை கொண்டாங்க. அன்று எவ்வளவு வருத்தமா இருக்கும். 11வது வசனத்தை வாசிக்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் குமாரர் லேவியின் கோத்திரத்துக்கு என்ன? இந்த லேவியின் கோத்திரத்துல மோசையின் குமாரர் கெர்சோன், எலியேசர், இந்த லிஸ்ட் மட்டும்தான் உள்ள இருக்கும். வேற யாரும் உள்ள வர முடியாது. இந்த லிஸ்ட்டை பார்த்தோம். இவங்க மாத்திரம் என்ன நினைச்சா உள்ள வரலாம். சரி, இந்த லிஸ்ட் என்ன செய்யலாம்? உள்ள வரலாம். வேற யாரும் உள்ள வரக்கூடாது. 1 நாளாகமம் 28வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். இதுல சில சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம். 28:6. அவர் என்னைக்கு உன் குமாரனாகிய சாலோமனே என் ஆலயத்தை என் பிரகாரங்களில், என் ஆலயம் பிரகாரம், அதை பார்த்தீங்களா? அது 2 வேறுபடுத்தி காட்டுறாங்க. ஆலயம்னா எல்லாம் ஆலயம் தான். ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த பிரகாரத்துல யார் நிற்கலாங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அல்ல நீ உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. சரியா? இப்ப இதை பார்ப்போம். ஆலயம் பிளஸ் பிரகாரம். கட்ட கடவன் யார் கட்டணும்? சாலமன் கட்டணும். அவன் எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் பிளானை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது தன் குமாரனாகிய சாலோமனுக்கு உண்டு மண்டபம், அதன் அறையில் பொக்கிஷம் எல்லாத்தையும் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தார். கிருபாஸ்தலம் மாடல். எப்பவுமே ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு இருக்குதுங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ப்ளூ பிரிண்ட் போடுறதுக்கு முன்னாடி மக்கள் மண்டையை உடைப்பாங்க. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி என்னது, எங்க வரும், இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து அது ஃபைனல் ஆயிடுச்சா அதை வச்சு அதே மாதிரி கட்டிடுவாங்க. அப்ப ப்ளூ பிரிண்ட் கொடுத்தது யாருக்குன்னா தாவீதுக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன், தாவீதுக்கு தான் வாஞ்சை இருந்துச்சு. இந்த வாஞ்சை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப பார்ப்பாரு. இந்த வாஞ்சையை நம்ம மோட்டிவ் அப்படின்னு, எதுக்காக நீ இதை செய்ய? காணிக்கைக்கு சரியா? காணிக்கைக்காக அவங்க என்னென்னமோ செய்வாங்க. பல்ட் அடிப்பாங்க, மேலே போவாங்க, கீழே வருவாங்க,
பொய்யா சொல்லுவாங்க. அதெல்லாம் காணிக்கைக்காக செய்யறது. ஆனா ஆண்டவர் தாவீதை பார்க்குறாங்க, என் இருதயத்தில் எப்படி இருந்துச்சு அவனுக்கு. அந்த அவனுக்கு என்ன கொடுக்குறேன், மாடல் கொடுத்தேன். மாடலை கொடுத்துட்டு 19வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 28:19. இந்த மாதிரியின்படி சகல வேலையும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினாலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். ரைட்டிங்ல கொடுத்தாங்க, பிக்சர் போட்டு இந்த ஆச்சுக்கோ. நான் ஆச்சரியம். நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஞ்சி. எனக்கு ஒரு அம்மா தான், எனக்கு டைரி வேணும். நான் வந்து டைரியா நினைச்சேன். டைரி எழுதுற டைரி வேணும். அதுக்கு எனக்கு யார் வாங்கி கொடுக்குறா? நான் காசு போட்டு வாங்கி வைக்கிறேன். நான் 3-4 வெரைட்டி டைரி வச்சிருப்பேன். ஏன்னா இதுக்கு ஒன்று, திங்கள் வியாழனுக்கு அதுக்கு வேற, சங்கீதத்துக்கு வேற. அப்ப அந்த அம்மாக்கு காசு போட்டு ஒரு புஸ்தகம் வாங்கினா, நோட் வாங்கினா, அது எவ்வளவு நாளைக்கு வரும்? குறைஞ்சது 3 மாசம் 4 மாசத்துக்கு வரும். அதுக்கு கூட அதுக்கு மனசு இருக்கு. ஏதோ டாக்டருக்காக நான் இதை செய்கிறேன், அவரு தான் எனக்கு இதை வாங்கி கொடுக்கணும். மோட்டிவ். தாவீதுக்கு அவங்கள ஆசை வேற, இந்த அம்மாவுடைய ஆசை வேற. எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு வாங்கி கொடுக்குற கஷ்டமே கிடையாது. வருத்தப்பட்டு. ஏன் வருத்தப்பட்டேன்னா, உங்களுடைய வாஞ்சியை ஆண்டவர் பார்க்கிறார். அதன்படிதான் ஆசீர்வதிப்பார். சரி, கர்த்தருடைய கரத்தினாலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. 2 நாளாகமும் 23வது அதிகாரம் 23:6. அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு உனக்கு கட்டளை கொடுத்து, சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனுடைய கர்த்தருக்கு ஒரு நிர்ணயித்திருந்தேன், ஆனா கட்ட வேண்டாம். 8வது வசனம், மிகுதியான ரத்தம். இந்த ரத்தங்கிறது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவதுங்க, தாவீது பாவம் செய்தார் இல்லை நான் சொல்லலை, ஆனா எத்தனையோ யுத்தங்களை நடத்தினாரு. அதான் பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். ஆண்டவர் தான் அனுமதிச்சார். ஆனாலும் சிலருக்கு அதை அனுமதிக்க மாட்டார். உதாரணத்துக்கு மோசே, ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார். கோலை எடுத்துட்டு போனார். கோலை எடுத்துட்டு போனா அதை அடிக்கிறதுக்கு தானே இருக்கணும். அதுதான் தப்பு. நிறைய நேரம் நம்ம வந்து தப்பாக சில காரியங்கள் புரிந்து கொள்வோம். அதனாலதான் ஆண்டவர் சில காரியங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. அது என்னன்ற நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட போகிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். என்னாகமம் 20வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப தாவீது யுத்தம் பண்ணார், ஆண்டவருக்காக தான் பண்ணார். அதனால நிறைய காரியங்கள் அவர் ரத்தம் சிந்த வேண்டியதாகி போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றது, நோ, நீ கட்டக்கூடாது. அதே மாதிரி என்னாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்துல, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரையும் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து கையில குச்சி வச்சுக்கோ, பேசு. கிளாரிட்டினா அவர் கிரேக் வார்த்தை சொல்றேன், எபிரேய வார்த்தை சொல்றேன். அது உங்களுக்கு புரியும்னு நான் உறுதியா நம்பல. எனக்கும் கொஞ்சம் தான் புரியும். நான் ஸ்காலரா, இப்பதான் எங்க பாஸ்டர் பைபிள் புக்ஸ் கொடுத்தாரு, அதை வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா நான் உண்மையாச்சு எழுதி இன்னைக்கு நான் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை நசாருங்கிறது அங்க என்னங்க ஒன்றுமோ சட்டம் கொட்டுட்டு இருக்கு, என்னமோ சவுண்ட் வருது. இல்லம்மா, நான் தாமா. எனக்கு ஒரு ஆசை, இதை கத்துக்கிறோம், ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கோலையிடு பேசு அவருங்க கண்மணி நீ அது 9. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலையிட்டு. அதாவது கையில் கோல் கிடையாது. அது எங்க இருந்துச்சு? ஆலயத்தில் இருந்துச்சு, கூடாரத்தில் இருந்துச்சு, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்துச்சு. அங்க போய் எடுத்துட்டு வந்து கையில வச்சுக்கோ, ஆனா பேசு. கிளாரிட்டி. ஆண்டவர் என்ன சொல்றோம் நம்ம புரிந்து கொள்றத கிளாரிட்டி இருக்கும். சரி, அதுபோலதான் தாவீதுக்கு 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனம், நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம்.
எனக்கு முன்பாக மிகுதியாக ரத்தத்தை சிந்தினபடி எனக்காக ஸ்பெசிஃபிக். நம்மளால சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாதுங்க. ஏன் புரிந்து கொள்ள முடியாது? நம்முடைய அறிவு குட்டி அறிவு. நம்ம ஒன்று ஆண்டவனுக்கு இங்கே இருக்கும்போது எனக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு, இல்லை பரலோகம் போகும்போது நம்ம இதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ மிகுதியாக ரத்தத்தை சிந்தனால அந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். சரி, 1-2 நாளாகமம் 23வது அதிகாரம் 2 நாளாகமம் 23வது அதிகாரம் 6வது வசனம். ஆசாரியரும் லேவியரும் ஊழியம் செய்களை தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். லாஸ்டா அதை முடிக்கும் போது ரெண்டே கூட்டம் தான், ஆசாரியர் லேவியர். ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? வழி செலுத்தணும், அங்கே பிரகாரத்தை ஜெபிக்கணும். லேவியர் ஹெல்பர்ஸ், தோலை உரிக்கிறது, அந்த சமூகத்தை பார்த்தா அடுக்கிறது, இதெல்லாம் இவங்க செய்ய வேண்டியது. ஆலயம் பிரவேசிக்க வேண்டாம், அவர்களே உட்பிரவேசிப்பார்கள். அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய காவலை காப்பார்கள். இப்ப இந்த வசனத்தை வாசிட்டு இப்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 1வது அதிகாரம் 12. நீங்க என் சந்ததிக்கு வரும்பொழுது என் பிரகாரங்களில் இப்படி மிதிக்க என்று உங்களுக்கு கேட்டது யார்? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எல்லாத்தையும் உங்களுக்கு செப்பரேட்டா காமிச்சாச்சு. இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நெகேமியா பக்கம் 6:2. நெகேமியா 13வது அதிகாரம் 4வது வசனம். உங்களுக்கு மேட்டர் சொல்லிடுறேன். நெகேமியா தேவ ஆலயத்தில் எல்லாத்தையும் அலங்கத்தெல்லாம் கட்டிட்டு இருக்காரு. ஆலயத்துக்குள்ள ஒரு ஸ்டோர் ரூம்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த ஸ்டோர் ரூம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசாரியர் இருக்காருங்க. 4வது வசனம். இதற்கு முன்பாக எங்களை தேவனுடைய ஆலயத்தின் அறைகளிலே விசாரிக்க வைக்கிறது ஆசாரியர் எலியாசிப். தொபியாவோட சம்பந்தம். எலியாசிப் என்ன செஞ்சணும்? இஸ்ரேல் மக்கள் தான் பொண்ணு எடுத்துருக்கோம். ஆனா பொண்ணு கொடுத்தானா, பொண்ணு எடுத்தாரா பைபிள்ல சம்பந்தம் கலந்தார். ஏதோ சம்பந்தி ஆயிட்டாங்க. இந்த சம்பந்திங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு லிஸ்ட். இங்க எங்களுக்கு ஒரு சம்பந்தியமா இருக்காங்க. எனக்கு எத்தனையோ சம்பந்தியமா இருந்தாலும் இவங்க கரெக்டா பைபிள் ஸ்டடிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க இருக்கிற கனடால இருக்காங்க. அன்றடைய கிருபை பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு இது இவங்க என்னுடைய சம்மதினால அவங்க என்னுடைய வார்த்தையை கேட்கறாங்க. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனம். முற்காலத்திலே காணிக்கை, சாம்பிராணி, பனிமூட்டு, லேவியர் பாடல்கள், வாசல் எல்லாமே தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், இவை தசம பாகம், ஆசாரிக எல்லாம் ஒரு பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனா இவர் ஊர்ல இல்லாத பாது வந்தானா, அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் ஒரு அறை, ஆலயத்தின் பிரகாரத்தில் வச்சிருக்கிறது எதுக்கு வச்சிருக்கோ சம்மதிக்கு கொடுத்தார். இவர் திரும்ப வந்து பார்த்தேன், எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டுட்டார். நெகேமியா பயப்படவே மாட்டார். சரி, இப்ப இந்த பிரகாரங்கள்ல ஆசீர்வாதத்தை டைம் ஓடி போச்சு. இருந்தாலும் சில காரியங்கள் நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 60 அதுதான் உங்களுக்கு சொல்லியாச்சு. 92:13 வாசிப்போம். 92:13 இங்க ஒரு செழிப்பு வருங்க. சங்கீதம் 92வது அதிகாரம் 13. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்து. இந்த பிரகாரங்களில் செலுத்தி இருக்கிறதா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்றரை துதிக்கிறோம். இந்த பிரகாரத்துக்கு போகுது, நம்ம அதனால செழிப்பான் கொடுக்கிறோம். தேவனுடைய பிரகாரம். சரி, 96வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 96:8. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள், காணிக்கையை கொண்டு அவருடைய பிரகாரங்களில் பிரவேசி. வெறுங்கையா வரக்கூடாது, காணிக்கையோட வரும். இன்னைக்கு நிறைய பேர் வெறுங்கையோட வருவாங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காணிக்கையோட பிரகாரத்துக்குள்ள வரணும், நாமத்துக்குரிய மகிமையோட வரணும், சும்மா வரக்கூடாது. சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனம். அவர் வாசல்களிலே துதியோடும் அவருடைய பிரகாரம். நான் சொன்னேன்,
துதிக்கும் பொழுது அது அந்த பிரகாரத்துக்கு போகுது. பிரவேசித்து அவரை துதிக்கும் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இந்த பிரகாரத்துக்குள்ள நம்ம போகும்போது துதியோட நம்ம போகிறோம். 116 116 17வது வசனம். நான் உமக்கு சோஸ்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் நிறைவேற்று. இது நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க இருக்கணும். 135வது அதிகாரம் சங்கீதம் 135 2வது. கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலயத்து பிரார்த்தனை நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். அந்த மக்களை ஆண்டவர் ஸ்பெஷலா பார்க்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல துதிக்கும் போது தேவனுடைய பிரகாரத்துக்குள்ள நம்ம போய் ஆண்டவர் துதிக்கிறோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டு உள்ள இருதயத்தோடு உடைய திருசமம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவர்களுக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.